ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 விதமான கிச்சன் டிப்ஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 1, வீட்டில் ஜவ்வரிசி பாயாசம் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பாதாம் எசன்ஸ் சேர்த்துடலாம். ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 2, வீட்டிலேயே அரிசி உப்புமாவுக்கு மிக்சியில் உடைக்க வேண்டி வந்தால் தேவையான அரிசி, துவரம்பருப்பு, மிளகு இதில் வெறும் வானில் சூடு பொறுக்க அளவுக்கு வறுத்துட்டு பின்ன அரைச்சிடலாம். அந்த ரவை மாதிரி சீராக உடையும். அதில் உப்புமா பண்ணலாம், சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 3, கொத்தமல்லியை வறுத்து தொகையில் அரைக்கும் போது புளியோடு சேர்த்து ஒரு தக்காளியும் சேர்த்து வச்சு அரைச்சிடலாம். அந்த தொகையில் நல்ல இனிப்பு கலந்த சுவையோடு எரிப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப் நம்பர் 4, வீட்டிலே வாழைக்காய் சிப்ஸ் பண்ணும்போது வாழைக்காய் 5 நிமிடம் நல்லா கொதிக்கிற நீரில் போட்டு பின்பு அதில் வாழைக்காய் சீக்கிரத்தில் சீவிங்கன்னா சிப்ஸ் சீக்கிரம் மொறுமொறுப்பாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, பருப்பு இல்லாமல் உசிலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பொட்டுக்கடலை, வரமிளகா, ஜீரகம், பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசிறி புட்டு மாதிரி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வானிலையில் எண்ணெயை விட்டு நம்ம எந்த காய் பண்ணுறோமோ அந்த காயோடு இந்த பொடியும் சேர்த்து பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 6, ரசம் கொஞ்சம் சுமாராக போனால் கூட அதை நம்ம சூப்பர் டேஸ்ட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம பண்ண ரசத்தில் கொஞ்சம் நெய்யில் மிளகு ஜீரகத்தை வறுத்து நல்லா பொடி பண்ணி போட்டுடலாம். அந்த ரசம் சூப்பராகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.